வெல்கம் டு மை விமன்ஸ் ஒண்டர்லேண்ட் சேனல். இங்கே பார்த்தீங்களா, ஒரு புது செடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இலைகள் ஃபுல்லாகவே எல்லோ கலராக. இது என்ன புது செடினா, இது புது செடி இல்லைங்க. இது ஒரு டிசீஸ் வந்த செடி. இந்த மாதிரி இலைகள் மஞ்சளாக மாறத்துக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன தீர்வு, அதுக்கு என்ன நம்ம ட்ரீட் பண்ணுன்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம செடிகள் பட்டு போகாமல் பாதுகாக்கலாம். இப்படி ஃபுல்லாக எல்லோ கலராக மாறி இருக்கிற இந்த செடி என்னென்னா நம்மளோட ஸ்டார் ஃப்ரூட் தாங்க. ஃபுல்லாகவே எல்லாமே எல்லோ கலராக மாறி இருக்குது. அதுக்கு என்ன காரணம், இது எனக்கு நல்லாவே தெரியும் என்ன காரணம்னு சொல்லிட்டு. இதோட காரணத்தை நான் கடைசியாக சொல்கிறேன். நம்ம மாடி தோட்டத்தில் இப்போ வந்து நிறைய ஃபுல்லாக மஞ்சளாக இல்லாமல் அங்கங்கே மஞ்சளாக இருக்குது. நமக்கு வந்து இலையுதிர் காலம் வந்து அடுத்த மாதம் செப்டம்பர் அக்டோபரில் தான் நமக்கு இலையுதிர் காலங்க. அப்போ இந்த மாதிரி இலைகள் பழுத்த இலைகள் மாறி கொட்டுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது வந்து இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் சில டைம் வந்து எல்லோவாக மாறத்துக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணும்போது நம்மளோட செடியை பாதுகாக்கலாம். இங்கே பாருங்கள், அதுக்கு என்னென்ன காரணன்றதை முதல்ல தெரிஞ்சுப்போம். முதல் காரணம் என்ன, ஊட்டச்சத்து குறைபாடு. செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதுக்கு சரியாக கிடைக்காததால அந்த செடிகள் இந்த மாதிரி இலைகள் வந்து மஞ்சளாக மாறி நமக்கு பல விதத்தில் இண்டிகேட் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லோ கலராக காட்டும்போது நாம் உஷாராயிடணும். அதுக்கு என்ன காரணம் என்றதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். முதல்ல வந்து என்ன, மோசமான வடிகால், முறையற்ற நீர்ப்பாசனம், அதுதான் சொல்லணும். நம்ம ரொம்ப அதிகமாக தண்ணீர் விட்டாலும் இலைகள் மஞ்சளாக மாறிடும். தண்ணீரே விடலைனாலும் இலைகள் வந்து மஞ்சளாக மாறிடும். அதற்கு காரணம் என்னன்னா, தண்ணீர் வந்து அதிகமாக இருந்தால் இலைகள் வந்து மஞ்சளாக மாறத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கு வந்து என்னென்னா, மண்ணில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, அது வந்து ப்ரீத் பண்ண முடியாது. செடிகள் ப்ரீத் பண்ண முடியாமல் போய் இந்த மாதிரி இலைகளாக நமக்கு எல்லோ கலராக இண்டிகேட் பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு நம்ம சரியான வடிகால், தண்ணி ஓவராக தேங்கியிருக்கான்னு பார்க்கணும். இல்லை தண்ணியே இல்லையான்னு பார்த்து அதுக்கு தண்ணி விடணும். நல்ல மண்ணை வந்து கொஞ்சம் கிளறி விட்டிங்கன்னா ஆக்சிஜன் கரெக்டாக அதில் வேர்க்கிட்ட இறங்கி போய் இது உடனே வந்து ஒரு 1 வீக்லேயே நமக்கு பெரிய மாற்றங்களை கொண்டு வருங்க. இந்த இலைகள் மஞ்சள் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது வந்து என்ன, முக்கியமான காரணம் என்ன இந்த மாதிரி இலைகள் மஞ்சளாக மாறத்துக்கு, வேரில் வந்து சேதம். அதாவது நம்மளோட செடிகள் அடியில் வேரில் வந்து ஏதோ ஒரு சேதம் நடந்திருந்தாலும் இந்த மாதிரி நமக்கு இண்டிகேட் பண்ணும். அதுக்கு தேவையானது என்ன பண்ணும், முக்கியமாக ஆக்சிஜன் இல்லாதாலே கூட அந்த வேர்கள் அழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நம்ம நல்லா மண்ணை கிளறி விட்டு கொஞ்சம் எப்சம் சால்ட்டு தண்ணியில் கலந்து நீங்கள் ஊற்றி விட்டிங்கன்னா வேர் அழுகல் வராமல் பாதுகாக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்துக்கள் குறைபாடுன்னு சொன்ன பாருங்க, எந்தெந்த சத்துக்கள் குறைபாடு இருந்தால் அந்த இலைகள் நமக்கு எப்பெல்லாம் இண்டிகேட் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சத்துக்கள் நம்ம கொடுக்கும்போது ஈஸியாக ரெக்கவர் பண்ணலாங்க. முதல்ல என்னன்னா, நைட்ரஜன் குறைபாடு இருக்கும்போது என்ன ஆகும்னா, செடியோட தண்டுகளில் வந்து மஞ்சள் நிறமாக முதல்ல காட்டுங்க. அது மாதிரி இருந்தால் நைட்ரஜன் குறைபாடு இருக்குன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன குறைபாடுகள் அப்படின்னா, இலையில் வந்து பொட்டாசியம் குறைபாடுகள் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இலையில நுனியில வந்து மஞ்சள் நிறமா மாறும். அப்போ வந்து நமக்கு என்னன்னா பொட்டாசியம் குறைபாடு இருக்கு அப்படி நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நாம வந்து ட்ரீட் பண்ணா சூப்பரா சரியாயிடும். அடுத்தது என்ன, மக்னீசியம் குறைபாடு. இது எப்படி இண்டிகேட் பண்ணும் நமக்குன்னா, பழைய இலையில நரம்புகளை வந்து மஞ்சளா முதல்ல ஆரம்பிக்கும் போது அது மக்னீசிய குறைபாடு இருக்கு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து என்னன்னா, அயன் சக்தி குறைபாடு இருக்குன்னா அது என்ன, அதுவும் நரம்புகள் இடையில மஞ்சள் கலரா நமக்கு காட்டும். அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து மக்னீசியம் இரும்பு சத்து குறைபாடு இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா என்ன சத்து குறைபாடுனா என்ன ஆகும்னா, அதாவது புதுசா வர இலைகள்ல தொடங்கி ஃபுல்லாவே மஞ்சளா மாறும். அது என்ன சத்து குறைபாடுனா சல்ஃபர் சத்து. நம்ம இப்ப பார்த்தோம் பாருங்க, நம்மளுடைய ஸ்டார் ஃப்ரூட் ஃபுல்லாவே இலைய மஞ்சளா மாறிட்டு இருக்கு. அதுக்கு இந்த சல்ஃபர் சத்து குறைபாடு மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. அது என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதையே நம்ம ட்ரீட் பண்ணுவோம். இந்த மாதிரி என்னென்ன எப்படியெல்லாம் இருந்தால் என்னென்ன குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற சத்துக்கள் நம்ம போட்டிங்கன்னா சூப்பராக வரும். நைட்ரஜன் சத்து குறைபாடு இருந்தால் நைட்ரஜன் சத்து அதிகமாக உள்ள அதாவது என்னென்னா ஆட்டு புழுக்கையில் இருக்குங்க, அது ஒரு பிடி அளவுக்கு நம்ம தொழு உரத்தோடு கலந்து போடும்போது அந்த நைட்ரஜன் சக்தி அதிகம் அதுக்கு கிடைக்கும். அந்த குறைபாடை நீக்கி விடலாம். ஆடி மாசத்துல இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் எல்லா சத்துக்களும் நான் போட்டிருக்கேன். அதாவது எல்லா சத்துக்களும் உள்ள ஒரே ஒரு உரம் என்னன்னா நம்மளோட மாட்டு சாணம், அதாவது தொழு உரம் தாங்க. அதில் தான் நைட்ரஜன், பொட்டாசியம் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் தரமான தொழு உரம் வாங்கி நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா போதும். மரம் செடிகளுக்கு எல்லாமே போட்டு விட்டேன்.
இந்த மாதிரி இலைகள் உதிர் நம்ம மாடித்தோட்டம் எல்லாம் போட்டும் ஏன் இந்த மாதிரி இலைகள் மஞ்சளா வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு 5 நாளா நான் தண்ணியே விடலைங்க. அதாவது என்ன காரணம்னா, ஒரு 2 நாள் ஊருக்கு போயிட்டேன். ஒரு 3 நாள் வந்து ஓஸ்ல தான் தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நெறைய மரங்கள், செடிகள் இருக்கிறதால, தண்ணியே விடாம ஒரு 5 நாள்ல நல்ல வறட்சி ஆயிடுச்சு. அதுக்கு தண்ணி சத்து இல்லாததால தான் நம்ம மாடி தோட்டத்துல இந்த மாரி எல்லோவா வந்திருக்கு பாருங்க இலைகள் எல்லாமே. உடனே ஓஸ் வந்து என்ன கட் ஆயிடுச்சு, தண்ணி விடவே முடியல என்னால. புது ஓஸ் வாங்கலாலும் எனக்கு டைம் இல்ல. போவே முடியல. ஒரு 5 நாள் அப்படியே கேப் விட்டுட்டேங்க. வானம் மூடிட்டானே இருக்கு, ஒண்ணும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சுட்டு இருந்தேன். அந்த பிரச்சனைய இன்னைக்கு காலையில போய் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, இலைகள் மஞ்சளா மாற ஆரம்பிச்சுட்டு. அதுவும் நம்மளோட ஸ்டார் ஃப்ரூட்டுக்கு ரொம்பவே எஃபெக்ட் காட்டியிருக்குங்க. மற்ற இதுலயாவது மரங்கள்லயாவது 1, 2 இலைகள் தான் காஞ்ச மாதிரி இருக்கு. எல்லோ கலரா மாறி இருக்கு. ஸோ உடனே என்ன பண்ணேன், ஓஸ் வாங்க முடியல, போய் ஓஸை நல்லா எங்கெல்லாம் இதுவாக இருக்கோ, டேமேஜ் ஆயிருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி திருப்பியும் ஜாயின் பண்ணி இன்னைக்கு காலையில் ஒரு தடவை தண்ணியும் சாயந்தரம் ஒரு தடவையும் தண்ணி விட்டாச்சு. இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4-5 நாளில் ரெக்கவர் ஆகிடுங்க. அடுத்தது நம்மளோட மூக்குத்தி அவரை பாருங்க, என்ன அது வந்து பெரிய தொட்டியில் மாற்றணும், மண் எடுத்து ஒரே டல்லாக இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல. விதைகள் வேற போடணும். இந்த ஆடி மாதம் வந்தாலே நமக்கு எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கும். ஆடி பட்டம் தேடி விதை இந்த விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து காய்கறிகள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இந்த பட்டத்தில் எப்படியாவது விதைகள் போட்டுடணும். இது நம்மளுக்கு கோவக்காவும் வர ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக. இது என்ன, இந்த மரத்து மேலேருந்து எடுத்து விட்டேன், மறுபடியும் அந்த மூக்குத்தி அவரை மேலே ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு சாயந்தரம் போய் கண்டிப்பாக பெரிய டப்பில் இந்த மூக்குத்தி அவரையை மாற்றி வைக்கணுங்க. இல்லைன்னா வந்து இந்த மாமரத்தில் ஏறி நம்ம அதுலேருந்து பிரித்து எடுத்து வரதுக்கு ரொம்ப கோச்சிக்கிட்டாலும் கோச்சிக்கும் அந்த செடி. அதனால் பட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சீக்கிரமாக நம்ம இடம் மாற்றி விடணும். இது வந்து புடலங்காவும் பாட்டில் கார்டும், அது ஒரு பாட்டில் கார்டு செடியும் 2 பொடலங்காய் வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. மறுபடியும் நம்ம விதைகள் போடணும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இலைகள் ஏன் எல்லோவா மாறுது, அதுக்கு என்ன குறைபாடு இருக்கும் என்றதை பற்றி சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மாடி தோட்டத்தில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுங்க. இங்கே பாருங்கள், பப்பாளி மரத்தில் கூட ஒரு இலை காஞ்சிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே காரணம், தண்ணி வந்து 5 நாளாக நான் விடவே இல்லைங்க. அதுதான் முக்கியமான காரணம். ஸோ நம்ம தண்ணி வந்து கரெக்டான அளவுக்கு விடணும். நான் கவுண்டிங்கில் தான் தண்ணி விடுவேன். பெரிய தொட்டிக்கெலாம் ஒரு 50 கவுண்ட் பண்ணுவாங்க தண்ணி விடும்போது. சின்ன தொட்டிக்கெலாம் 25 கவுண்ட் பண்ணி அப்படி தான் விட்டுட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், மஞ்சள் செம்மையாக வந்திருக்கு சூப்பராக. இது வந்து எந்த இலைகளும் எதுவுமே டேமேஜ் ஆகலை. இது வந்து 8 மாத பயிருன்னு எல்லாருக்குமே தெரியும். அடுத்த ஜனவரியில் நம்ம அறுவடை பண்ணலாம் இந்த மஞ்சளை. இந்த வாட்டி மஞ்சள் செழிப்பாக வளர்ந்துருக்கு, நிறைய இடத்துல வளர்ந்துருக்கு. இது வந்து விதைகள் அமேசானில் ஆர்டர் பண்ணி போன வருஷம் வாங்கி போட்டு எடுத்தது மீதி தான். திருப்பியும் மறுபடியும் எல்லாமே அது தொட்டியில் வளர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஸோ மஞ்சள் நமக்கு தெரியும், அதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் எடுத்துட்டு நமக்கு கலர் போட்டு சில கடைகளில் விற்கிறாங்க. ஸோ நம்ம நல்ல தரமான மஞ்சள், எல்லாருக்குமே தெரியும் மஞ்சள் வந்து கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணும். அதனால் நம்ம மஞ்சள் வந்து தரமான மஞ்சள் நம்ம வீட்டிலே தொட்டியில் அழகாக போட்டு விடலாங்க. ஒரு 10 தொட்டியில் போட்டிங்கன்னா வருஷத்துக்கு தேவையான மஞ்சள் நமக்கு கிடைச்சிடும். அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம இது எடுக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். மஞ்சள் எடுக்கும்போது ஜான்வரியில் எடுப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த துளசியை எடுத்து தொட்டியில் மாற்றி வைக்கணும், நிறைய வேலை இருக்குங்க. ஒரே ஆளாக நான் செய்கிறதால எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும். இந்த ஆடி முழுதும் விதைகள் போகிறதே எனக்கு சரியாக இருக்கும். அதனால் விதைகள் எல்லா விதைகளையும் இந்த ஆடி மாதத்தில் போட்டுருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே.